வெல்கம் டு அரசு அன்புள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவு என்னென்னா, வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறத விட வாழைப்பூவில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நிறைய சொல்லலாம் மருத்துவ குணங்கள். அதாவது விட்டமின் சத்து, பொட்டாசியம் சத்து, நார் சத்து, இரும்பு சத்து, ஏகப்பட்ட சத்து இருக்குது. பல நோய்களை இதை குணப்படுத்தும். அதாவது இரத்த சோகை, சர்க்கரை நோய், வயிற்று வலி, மன அழுத்தம், மலச்சிக்கல், எலும்பு தேய்வு, உடம்பு எடையை குறைக்க, குடலை சுத்தப்படுத்த, மூல நோய், இப்படி பல நோய்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு உணவு. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க, இளம் பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில், வயிற்று வலியால் அவதிப்படும் மக்களுக்கு, இப்படி பல நன்மைகள் இருக்குது. அதனால் வாழைப்பூவை கண்டால் அலட்சியம் பண்ணாமல் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. எளிதாக கிடைக்கக்கூடியதான் வாழைப்பூ. ஆனால் பலரும் அலட்சியம் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அதை க்ளீன் பண்ணி எடுக்க கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக அலட்சியம் பண்ணிவிட்டு வாழைப்பூ தானேன்னு அப்படி அலட்சியம் பண்ணாதுங்க. அது எவ்வளவு சத்து இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. எப்படி பொரியல் பண்ணுறேன்னு பார்ப்போமா? முதல்ல க்ளீன் பண்ணணும். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி தண்ணியில் கல் உப்பு போட்டு 1 மணிக்கூர் வச்சுட்டு தான் இதை நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் உள்ள துவர்ப்பு தன்மை என்ன செய்யும்? பெய்யும். 2 பல்லாரி, காரத்திற்கு ஏற்ப மிளகாய், சுவைக்காக வேண்டி தேங்காய், சின்ன ஜீரகம், பூண்டு, மஞ்சள் பொடி போட்டு பர அடித்து வச்சுருக்கேன். இதை இனிமேல் எப்படி பொரியல் பண்ணுறேன்னு பார்ப்போம். தாளிசம் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணால் சீக்கிரமாக அது வதங்கி வரும். வதங்கிய நிலையில் கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை போட்டு என்ன செய்யணும்? ஃப்ரை பண்ண. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இனிமேல் வேகட்டு மூடி வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் கழிச்சு மசாலா போடலாம். ஓகேவா? பார்த்தீங்களா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அழகாக வெந்துட்டு இனிமேல் என்ன பண்ணோன்னா, நான் அடித்து வச்சுருக்கேன்ல மசாலா, நம்ம அவியல் கூட்டுக்கெல்லாம் நரங்குறான்னு அடிப்பால அந்த மாதிரி தான். தேங்காய், ஜீரகம், பூண்டு, மஞ்சள் பொடி போட்டு அடித்து வச்சிருந்தேன். போட்டு என்ன செய்யணும்? ஃப்ரை பண்ணால் போதும். சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுவைக்காக மட்டுமல்ல, இது நான் ஏற்கனவே சொன்னேன், மருத்துவ குணம். அலட்சியம் பண்ணாதுங்க. நிறைய சத்து இருக்குது. விட்டமின், பொட்டாசியம் சத்து, நார் சத்து, நீர் சத்து, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதனால் அலட்சியம் பண்ணாமல் க்ளீன் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இல்லை, நல்ல கஷ்டம்தான். அதனால் க்ளீன் பண்ணி வாரத்தில் 3 நாள் சாப்பாட்டு கூட எடுத்தால் நீரிழி நோய், இரத்த சோகை, உடல் எடையை குறைக்க, எலும்பு தேய்வு, இந்த மாதிரி பல பிரச்சனையிலேருந்து நம்ம என்ன செய்யலாம்? விடுதலை. ஒரு வயதுக்கு பிறகு எல்லாருக்குமே பிரச்சனை தான். இருந்தாலும் இந்த மாதிரி சத்தான ஆகாரங்களை உணவில் சேர்த்துக்கிடணும். வேலை செய்ய அலட்சியப்படுத்த விடாது. பூவை கண்டா வாழைப்பூ தானே அலட்சியம் பண்ணாமல் எடுத்து க்ளீன் பண்ணி சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வாழைப்பூ கிடைக்காட்டால் கூட மார்க்கெட்டில் கிடைக்கும், மலிவான விலையில் வாங்கலாம். எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லாங்க. மார்க்கெட்டில் வாழைப்பூ ஒரு பூ 10 ரூபா தான் கொடுத்து வாங்கினா 2 பூ வாங்கினா அழகாக பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். ஓகேவா? பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? டேஸ்ட் பார்க்கட்டா? சூப்பராக இருக்குது. அச்சா டேஸ்ட். ஓகேவா? ஓகே, டன்.